டு ஜேகேஸ் டெய்ரி. எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சளிக்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான். இதுக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட்டை வந்து ஃபைனலாக அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி 100 கிராம் பச்சரிசி 1 மணி நேரம் ஊற வச்சது, கழுவி ஊற வச்ச பச்சரிசி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இது கூட 10 கிராம் அளவு மிளகு சேர்த்துக்கிறோம். சுக்கு 25 கிராம் சேர்த்துக்கிறோம். தேங்காய் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிறோம். சுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி முழுசாக போடாதீங்க, மிக்சியில் அரைப்படாது. கல் வச்சு ஒரு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போடுங்க. இந்த பச்சரிசி மிளகு சுக்கு தேங்காய் இதெல்லாம் வந்து நல்லா தண்ணி விட்டு மையாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள், அதே நேரத்தில் கோல்டுக்கு ரொம்ப நல்லது. நார்மலாகவே இது வந்து எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா. சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாருக்குமே, என் தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ 3 சொம்பு அளவு, பெரிய சொம்பில் 3 சொம்பு அளவு தண்ணி விட்டுக்கிறேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா வந்து 8 பேருக்கு தேவையான அளவு. இதே 4 பேர்னால் வந்து 2 சொம்பு தண்ணி விட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த கஞ்சி வந்து கொதிக்கணும். இது கொதிக்கிறதுக்கு தான் டைம் எடுக்கும். ஸோ அந்த அளவு நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்கணும். இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷனல், வெறுமனே கஞ்சி மட்டுமே ரெடி பண்ணியும் கொடுக்கலாம். குழந்தைங்க இருக்குது வீட்டில் அப்படின்னா கொழுக்கட்டை செஞ்சு அதில் போட்டு கொடுத்தோன்னா இன்னும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பச்சரிசி மாவு, அதோட வந்து சுடுதண்ணி, நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். அந்த சின்ன பவுலில் பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பவுல் தண்ணி தேவைப்பட்டுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி கொதிக்க விடும் போதே வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து கொழுக்கட்டை எப்போயுமே செய்கிறீங்கன்னா தண்ணியில் எப்போயுமே வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த கொதிச்ச தண்ணியை வந்து ஊற்றுங்க. ஸோ கொஞ்ச நேரம் அதை ஊற வச்சிடலாம். இது கொதிக்குது பாருங்கள் கஞ்சி, இன்னும் நல்லா கொதிச்சு வரணும், ஸ்மெல் போகணும். ஸோ கொஞ்சம் கொதித்த பிறகு ஒரு 3/4 பாதி வெந்த பிறகு வெல்லம் சேர்த்துக்கிறோம். 500 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறோம். இன்னும் நல்லா வந்து ஸ்மெல் போகணும், ரா ஸ்மெல்லு. 3/4 பாகு தான் வெந்திருக்கு, இன்னும் 1/4 பாதி வேகணும். ஸோ கொழுக்கட்டை மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு பிணைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டாச்சு. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிணைஞ்சு வந்துடும். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். பால்ஸாகவும் உருட்டலாம், இல்லாட்டி குச்சி குச்சியாக கூட திரட்டி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டைக்கு நம்ம ஷேப்பு தான், நம்ம விருப்பப்படுற ஷேப் தான். ஸோ இட்லி குண்டானில் வச்சு அவிச்சிக்கலாம். இட்லி அவிக்கிற மாதிரி அவிக்க போகிறோம். கஞ்சி நல்லா கொதிக்குது, நல்ல ரா ஸ்மெல்லாம் போகுது. அப்படியே பால்ஸாக ட்ராப் பண்ணிங்கன்னா மேபி உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் அவிச்சு அதில் சேர்த்துக்க போகிறோம் கொழுக்கட்டையை. சரி, இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு அதில் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்மளுடைய சளிக்கஞ்சி வந்து சர்வ் பண்ண ரெடி. கஞ்சி கலரே பாருங்கள் மாறிடுச்சு. இந்த மாதிரி நிறத்துக்கு வந்துடும் நீங்கள் ஜாகரியெல்லாம் சேர்த்த பிறகு. அவிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டை பாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்மளோட சளிக்கஞ்சி ரெடி. இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், வெறுமனே சளிக்கஞ்சி குடித்தாலே போதும். இது கோல்டுக்கெலாம் ரொம்ப ஏற்ற கஞ்சி. ஸோ இதோ நம்மளுடைய சளிக்கஞ்சி ரெடி. எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.